ஃபர்ஸ்ட் ஹோம் பையர் சீரிஸ் டே 10. இது வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹோம் வாங்குறது எப்படி பண்ணலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி லாஸ்ட்டு நெகோசியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்றதை கிளியராக டிஃபைன் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்றதும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் பண்ணிட்ட அப்புறம் இப்போ எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுனா, முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் இதுதான் என்னோடய ப்ரைஸ் அதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு எஸ்எம்எஸ்லேயோ ஒரு இமெயில்லையோ உங்களோட ஆஃபர் ப்ரைஸை போட்டு அனுப்பும்போது உங்களை இன்னும் சீரியஸ் பையராக எடுத்துப்பாங்க. நம்பர் 1 நெகோஷியேட் பண்ணும்போது வந்துட்டு சேல்ஸ் ஏஜென்ட் என்ன சொல்ல போகிறான் அப்படின்றத நீங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. உங்களுக்கு எது சரியான ப்ரைஸ் இருக்கோ அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் சேல்ஸ் ஏஜென்ட்டோட ரெஸ்பான்ஸ் பார்த்து நம்ம ஆளுங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி ப்ரைஸை கடகடன்னு ஏற்றிடுவாங்க. அது தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்கள் டாப் ப்ரைஸ் என்னன்னு முடிவு பண்ணிங்கன்னா அதோடைய இருங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி எமோஷன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களால் நிறைய சேவ் பண்ண முடியும். எமோஷன்ஸ் இருந்ததுன்னா நெகோசியேஷனில் உங்களால் வின் பண்ண முடியாது. ஸோ சீலிங் ப்ரைஸ் என்ன, லோவர் ப்ரைஸ் என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டு இமெயில்லையோ எஸ்எம்எஸ்லேயோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது நெகோஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லைட் எட்ஜ் இருக்கும். தேங்க்யூ.